நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொங்கல், ரெண்டாவது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ரவா தோசை. ஸோ இந்த ரவா தோசைக்கு நான் கொடுத்துருக்க அதே அளவில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா ஆலு டிக்கி பர்கர் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதுக்கப்புறம் கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு கார கொழுக்கட்டை. இதுக்கு முதல்ல பொங்கல் செய்ய போகிறோம். அதோடு சேர்த்து தேங்காய் சட்னி. இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கப் பச்சரிசி. இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இது வந்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 கப் தண்ணி, 6லேருந்து நீங்கள் 7 கப் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 6 கப் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடைசியாக வந்து ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தேவையான அளவு உப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்துடும். ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே பூ மாதிரி இருக்குது. ஸோ இதே கூட போதும் உங்களுக்கு. நமக்கு பொங்கல் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்லா அந்த வரவரன்னு இருக்கக்கூடாது. ஸோ ட்ரையாக இருக்கக்கூடாது. அதுக்காக நான் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன் 1 கப்பு. நீங்கள் வந்து ஹாட் வாட்டரோ இல்லை ஹாட் மில்க்கோ ஊற்றலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் போட்டிருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த ரைஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி பொங்கலுக்கு. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சீசனிக்காக நான் ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு ஜீரகம், மிளகு, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தாளித்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆயிலையே ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அப்படியே எடுத்தால் விழும். நான் எக்ஸ்ட்ரா கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான், அப்படியே விட்டுடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் வந்து தேவையில்லை, தாளித்து கொட்டுறது. இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். ஸோ இதனோட தேவையான பொருட்கள் பின்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான ரவா தோசை. ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணும், அரைக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் அவசியமே இல்லை. ரொம்ப தின்னாக கிறிஸ்பியாக பண்ணலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரவை எடுத்துக்கலாம். 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட பேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ மொத்தமாக 3லேருந்து 4 கப் வந்து தேவைப்படும். ஸோ இது மாதிரி நம்ம முதல்ல கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னலாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரெடி பண்ணி அப்படியே வச்சிடலாம் நம்ம. இல்லை இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாக வந்து தேவைப்படும். நம்ம நீர் தோசைக்கு எப்படி பண்ணுமோ அந்தளவுக்கு தண்ணி தேவை. 30 நிமிஷம் விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ இது கொஞ்சம் ரவெல்லாம் ஊறிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கெட்டி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இது வேரியேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் இதில் கம்பு போடலாம், ராகி போடலாம், சோளம் கூட நம்ம சோள மாவு கூட போட்டு பண்ணலாம்.
ஸோ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான தோசை மாதிரி வந்துடும். இப்போ நான் பெருங்காயம் போடுறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கியூமின், அதாவது ஜீரகம், மிளகும் போட்டுக்கிட்டோன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கேரட்டை கூட துருவி போட்டுக்கலாம். அந்த ஒரு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கேரட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், பீட்ரூட் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். மூடி வைக்கணும் நல்லா அவசியம் இல்லை. இது அப்படியே கோல்டன் ப்ரௌன், அதுக்கப்புறம் கிறிஸ்ப் ஆகும். ஒரு 3 நிமிஷம் ஆகும். 3லேருந்து 4 நிமிஷத்தில் நல்லா ப்ரௌன் ஆகிடும். இதை பார்த்திங்கன்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வந்து சுருட்டி எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான கிறிஸ்பியான ரவா தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே காம்பினேஷனில் பண்ணி பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்றும் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இடையில திக்காகிடுச்சுன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஊற்றிடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்தளவுக்கு ரவுண்டாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரவா தோசையில். நீங்கள் அயன் தோசை தவா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணாவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ மெயினானது நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கிறிஸ்பாக விடணும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் மிளகாய் சட்னி, க்ரீன் சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலு டிக்கி பர்கர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, க்ரீமியாக, ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, லஞ்சாவோ, டின்னராவோ எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக், ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக மட்டும் வதக்கிட்டு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும், லோ ஃப்ளேமில். இப்போது கொத்தமல்லி போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர், மைதா இது நீங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா போக போட்டுக்கலாம். அவல் நான் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் விட்டுறலாம், ஆறட்டும். இதுக்கப்புறம் பேட்டருக்காக மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு போட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு ஸ்லைட்லி திக்கான பேட்டரை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த டிக்கி வந்து நல்லா கோட் பண்ணதைய கோட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது ஆறிடுச்சு. நமக்கு ஆறினதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் எடுத்துருக்கிறது 3 உருளைக்கிழங்கு, அதனால் நமக்கு வந்து 3 டிக்கி தான் வரும், அதாவது ஒரு கட்லெட் மாதிரி வரும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 வீக் கூட நீங்கள் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு. இப்போது நம்ம இதையே இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணணும். இதையும் கோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு நீங்கள் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. அது ஃப்ரீசரில் தான் வைக்கணும், நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ தேவைப்படும் போது பர்கர் செய்யும்போது நீங்கள் இதை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா மயோனைஸ் சாஸ்க்காக மயோனைஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், நீங்கள் வந்து மஸ்டர்ட் சாஸ் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மயோனைஸ் வந்து ப்ரெட் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் கூட மேலே வந்து பண்ணிடலாம். மேலே ப்ரெட் மேலே தடவிடலாம், அதாவது ஒரு பன் மேலே. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து வேணானாலும் நீங்கள் விட்டுல, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா, ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஆயிலில் போட்டுட்டு, நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் இந்த ஆலு டிக்கி பர்கரில் அவுல் ஆட் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா வந்து இது வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டிருக்கனால எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டான பன்னு. இதுக்கப்புறம் இதை வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பட்டர் போட்டோ, ஆயில் போட்டோ, நெய் போட்டோ டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மயோ சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதாவது டொமேட்டோ, சில்லி இதெல்லாம் போட்டு, அப்புறம் அந்த ஆலு டிக்கி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சாஸ் வந்து போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா, உங்கள்கிட்ட ஆனியன் இருந்தனாலும் சரி, டொமேட்டோ, கியூக்கம்பர் இருந்ததுன்னா, கேப்சிகம், சீஸ் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த க்ரீன் சில்லி சாஸை இன்னொரு ப்ரெட் மேலே தடவிட்டு பன்னு மேலே நம்ம வச்சிடலாம். இதை வந்து க்ரில்லும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக அப்படியாகவும் சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரியே நான் ரெண்டாவது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து மல்டிக்ரெயின் ப்ரெட்டை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை பண்ணும்போது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூடாக இருக்கும். நான் இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதிலேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சீஸ் வந்து பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிடும். ஸோ அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அதே மாதிரியே முதல்ல மயோ போடுறோம், மயோ சாஸ். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கிறிஸ்பியான டிக்கி, அதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ வைக்கிறோம், தக்காளி வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தின்னாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வைக்கலாம், அதுக்கப்புறம் சீஸ். ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகி கார கொழுக்கட்டை. இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு கால்சியம் அயன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லைன்னா ஸ்நாக்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ இதை தாளித்து தான் நம்ம ராகி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பெருங்காயம், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். அதாவது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா இதில் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வதக்கினதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்து மாவில் போட போகிறோம். இப்போ 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம அந்த தாளித்து வச்சதை நம்ம இதில் போடுறோம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணலாம், இல்லை கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா, இது செய்கிறதுக்கு மேக்ஸிமமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ், 8 to 10 மினிட்ஸில் நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். இதிலே நீங்கள் மணி கொழுக்கட்டையும் பண்ணலாம். ஸோ இதே மாவை நீங்கள் வந்து தட்டி அடை மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதையும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டோ இருக்கணும். ஸோ சப்பாத்தி டோ அளவுக்கு வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு நம்ம கையில் வச்சுட்டு நல்லா வந்து அமுத்தினோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர்ஸ் மாதிரியே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த ராகி கொழுக்கட்டை இதில் போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டிக்கியாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி, மிளகாய் சட்னி, வெங்காய சட்னி இதோட வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் ராகி கொழுக்கட்டை நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன்.